வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக எல்லாருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். ஹாப்பி பொங்கல் அன்னைக்கு ஒரு புதுசாக ப்ராடக்ட், இது வரைக்கும் நம்ம எந்த பிராண்ட்லையும் சாம்சங், எல்ஜி, சோனி, எனிதிங் எந்த பிராண்ட்லையும் இல்லாத ஒரு புது அறிமுகம் தான் நம்மளோட வேல்ஸ் டிவியில் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்டை தான் சரி தை 1 ஒரு பொங்கல் அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் நிறையா பேர் வந்து டிவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக கரண்ட் வேணும், கரண்ட் இருந்தால் தான் டிவி பார்க்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். அந்த கரண்ட் இல்லாமலே டிவி பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம வேல்ஸ் டிவியில் கொடுத்துருக்கோம். இதே ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப இன்டீரியர் கிராமத்தில் இருக்கவங்க, காட்டுக்குள்ளே இருக்கவங்க, இந்த மாதிரி டிவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வேல்ஸ் டிவி நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க டிவி வச்சு தாராளமாக நீ ரொம்ப ஹாப்பியாக டிவி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, நம்ம டிஷ் இருக்குது பார்த்தீங்களா, டிஷ்ஷுமே நம்ம ஃபியூச்சரில் அடுத்த ப்ராடக்டாக நம்ம சன் டைரக்ட், ஏர்டெல் இந்த மாதிரி டிஷ்ஷையும் நம்ம ஒரு பேட்டரியில் இயங்க வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வேல்ஸ் டிவியை வந்து ஒரு பேட்டரியில் காமிக்க போகிறோம். அதோட வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிவியை பார்க்கலாம், எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம் என்னன்ற பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம டிவியில் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷனை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அதை ஆன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறோம் இப்போ வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்மளோட டிவி லான்ச் பண்ண டிவி தான், இந்த மாடல் தான். ஜஸ்ட் அப்போ எப்படிப்பா ஜஸ்ட் ஹாசினிகாம். இது ஆக்சுவலாக இது பவர் கார்டு இருக்குது, பவர் கார்டு முன்னிக்கே வச்சுருவோம். சரியா, பிடிச்சிங்க. அதுக்கடுத்து நார்மலி ஒரு பேட்ரி. ஆக்சுவலாக நீங்கள் பேட்டரிலேருந்து டேரெக்டாக கொடுத்தாலே போதும். நார்மலாக அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நார்மல் குட்டி ஒரு எலிமினேட்டர் போதும். சரியா, ஃபியூச்சரில் சார்ஜ் பண்ணோம். இல்லை நாங்கள் இதோட சேர்த்து ஒரு மினி சோலார் பேனல் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். பட் என்னென்னா சோலார் பேனல்னால் அது இதோட சார்ஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக கரண்ட்டே இல்லாமலே நீங்கள் வீட்டில் எப்போனாலும் நீங்கள் நினச்சப்போ ஒரு டிவி, நார்மல் டிவி, ஸ்மார்ட் டிவி அந்த மாதிரி எதுனாலும் பார்த்துக்கலாம். அதுதான் இந்த ஆப்ஷன். ஜஸ்ட்டு இப்போ இது வந்து இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டோம். பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதோட டிவியில் வந்து பேக் சைட்லேயே அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம டிவியில் டிசி பின்னு நம்ம டிவியில் ஆல்ரெடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு தெரியும், இருந்தாலும் திரும்ப பார்த்துங்க. இது ஆக்சுவலாக டிசி வோல்ட்டுக்குரிய ஆப்ஷன். அதுக்கடுத்து விஜிஏ, இது விஜிஏ போட்டு கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பண்ணாலும் நம்மளோட டிவியில் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து HDMI போட்டு லேட்டஸ்ட்டு HD டிஸ் அந்த மாதிரி உள்ளது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஏவி போட்டு ஆடியோ வீடியோ, எல்லோவில் இருக்கிறது வந்து வீடியோ, ஒயிட் அண்ட் ரெட் வந்து ஆடியோவோட லெஃப்ட்டு ரைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோ இன்னு கொடுத்துருக்கு, அது வந்து கம்ப்யூட்டரோட இன்னு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஹெட்ஃபோன் அவுட்டு. நீங்கள் ஏதாச்சும் நல்ல குவாலிட்டியாக சவுண்டு பயங்கரமாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஹோம் தேட்டரை யூஸ் பண்ணி பயங்கர சவுண்டாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு USB போட்டு கொடுத்துருக்கோம். USB 2, USB 1, USB 2 USB கொடுத்துருக்கோம். நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, அவங்க இந்த நம்மளோட டிவியிலேயே ஒரு பென்ட்ரைவ் வந்து இன்னொரு பென்ட்ரைவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அது இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு RF போர்ட்டு. நீங்கள் நார்மல் பழைய காலத்து கேபிள் வச்சிங்கன்னா அந்த கேபிளை இன்டர்ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கான போட்டு தான் அது. இது நார்மலாக நீ ஏசி பவர் உங்கள் வீட்டில் கரண்ட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கானது. இது ஜஸ்ட்டு உங்களோட பவர், மெனு, வால்யூம், ப்ளஸ் மைனஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஸ்பீக்கர், ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இன்னொன்று, நீ யாரும் ரிமோட் போட்டு தட்டினா உடையாத மாதிரி ஒரு சேஃப்டி கிளாஸ். சரியா, இது நீ உங்கள் பசங்க ரிமோட்டை தூக்கி போட்டாங்க, கல்லை தூக்கி போட்டாங்க அப்படின்னாலும் உடையாது. அந்தளவுக்கான ஒரு தரமான ப்ராடக்ட்டு தான் நம்மளோட வேல்ஸ் டிவி ப்ராடக்ட்டு. இப்போ இது வந்து பேட்டரியில் ஆன் பண்ணி காமிக்கிறோம். பார்த்துங்க, பவர் கார்டு கீழே தான் இருக்குது. பேட்டரி கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் நிறையா பேர் சொல்லுவாங்க சும்மா வீடியோக்காக பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் பேட்டரியில் கொடுக்குறோம். பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியுதா, லெஃப்ட் சைடில் பவர் வந்துருச்சு. பவர் தெரியுதா, பவர் வந்துருச்சு. இப்போது சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே வேல்ஸ்ன்னு வரப்போகுது. ரெடி, 1 2 3. வேல்ஸ் ஆன் ஆயிடுச்சா? வேல்ஸ் லோகோ உங்களுக்கு தெரிஞ்சாப்பா? டிவி ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோ சிக்னல் வருது. இப்போ நம்ம ஒரு பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி இதில் ஒரு வீடியோ ஓட விடுவோம். எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக ஓடுதுன்னு பாருங்கள். இதோட பேக்கப் ஆல்ரெடி நான் லாஸ்ட்டு டே செக் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக பேட்டரி வாங்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours ஓடி இருக்குது. ஓடியும் திருப்பி நாங்கள் ரீசார்ஜ் பண்ணல. இப்போ அதில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இதோட இப்போ ஒரு பென்ட்ரைவ் போட்டு வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதான் பென்ட்ரைவ். கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கப்பா. பென்ட்ரைவ் போட்டு ஆன் பண்ணிக்கும். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம பென்ட்ரைவ் வந்து கொடுக்குறதுக்கான ரிமோட் நம்ம எடுத்துகிட்டு வரல, அதனால் இப்போ பென்ட்ரைவ் ஆன் பண்ணி நம்ம வீடியோ போடல. பட் வீடியோ மோடு, நம்ம மெனு செக்ஷன், க்ளோஸ்அப் காப்பா
நீங்கள் டிவியோட ஆப்ஷன்ஸு எல்லாமே இதில் இருக்குது. யூஎஸ்பி பண்ணுற அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுக்குள் டிவி அப்படின்ற டிவியில் வந்து இதோட வீடியோ எல்லாமே வீடியோ எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த டிவி வாங்கணுன்னா மதுரையில் பழங்கானத்தம் வேல்ஸ் டிவி நம்ம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது. தாராளமாக நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த டிவி நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் இந்த மாடல் ஸ்டாக் இருக்குது. அதனால் யாராச்சும் காட்டுக்குள்ளே பார்க்கணும், தோட்டத்தில் பார்க்கணும், கரண்டே இல்லாத இடத்துல டிவி பார்க்கணும், தாராளமாக நான் வேல்ஸ் டிவி கால் பண்ணி நம்ம வேல்ஸ் டிவியை புக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒரு புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டு தை மாதம் முதல் நாள் வந்து இந்த டிவியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எல்லோரும் வாங்கி ஹாப்பியாக இருங்க. பாய் பாய்.